ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரீமி ட்ராமா பிஎல். இன்றைக்கி நம்ம வந்து ஓஎம்ஜி வேம்பையரோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் நான் அவங்க எல்லார் பேரையும் சொல்லிடுறேன். நம்மளோட ஃபஸ்ட் மெயின் லீட் பேர் வந்து பூம். அவங்க கூட ஒரு ஃப்ரெண்டு இருப்பாள், அந்த பொண்ணு பேர் வந்து ஜூலி. அதுக்கப்புறமே 2 பசங்க இருப்பாங்க. ஒருத்தன் வந்து கிளிப் போட்ட பையன் பேர் வந்து ஜென்னு, ஹேரை கலர் பண்ணியிருக்கோம் பேர் வந்து ரென்னு. அதுக்கப்புறமேட்டு வந்து குண்டு பையன் இருக்கால, அவன் பேர் வந்து மிக். சரி வாங்க போகலாம். ஸ்டார்டிங் எபிசோட்லேயே வந்து பூம் வந்து பெட்டில் இருக்கிறது தான் காமிக்கிறாங்க. அப்போ தான் அவன் கொஞ்சம் கான்ஷியஸ் ஆகிறான். அவன் ஃப்ரெண்டு பார்த்துட்டு அவனை செம்ம திட்டிட்டு, டே அந்த பொறுக்கிக்காக நீ எதுக்கிட்ட சூசைட்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவன் பார்த்துட்டு இவன் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னு என்னடா ஆச்சு நீ ஓகே அப்படின்ற மாதிரி, இல்லைடா லைட்டாக தலையில் அடிபட்டுருக்குல, தலை வலிக்குது, எல்லாமே கொஞ்சம் மறந்தா மாதிரி இருக்குது அப்படின்வான். சரி ஓகேடா நீ உடம்பு பார்த்துக்கோ நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அப்புறம் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் தேடுவான், எங்கே போனாங்க, இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தெரியும். அப்போ தான் கரெக்டாக ஜோலி, ஜென்னு, ரென்னு 2 பேரும் எல்லோரும் 3 பேருமே உள்ளே வருவாங்க. உள்ளே வந்தோடனே ஜோலி வந்து அவளை பற்றி சொல்லுவாள். இதுமாதிரி நான் யூடியூப் ரிவ்யூ வர்றா தெரியுமா, எல்லாத்தையும் வந்து ரிவ்யூ பண்ணுவேண்ணா, எனக்கு ஒரு செம்ம ஜாலியாக இருக்குது, நானும் வந்து பிரேக்கப்னால தான் சூசைட் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஜென்னும் ரென்னும் சொல்லுவானுங்க, நாங்கள் வந்து ஒரு டெஷர் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறோமாடா, டாய் டெஷர் ஷாப்பு, நாங்கள் 2 பேர் மேரேஜ் பண்ணிக்க போகிறோமா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இல்லை யாரா க்ரூமு யாரா ப்ரைடு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் தாண்டா க்ரூம் சொல்லிட்டு 2 பேருமே சண்டை போட்டுப்பாங்க. அவங்க ஃப்ரெண்டு மிக்கம் பற்றி பேசுவாங்க, அவன் மட்டும் வரல, அவன் மட்டும் அவங்க தனியாக மாற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி விடுங்க அவன் சீக்கிரம் வந்துடுவான். அப்புறம் பூம் சொல்லுவான், இது வந்து ஹியூமன் வேர்ல்டு, இங்கே நம்ம வந்து 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பிளட்டு குடிச்சே ஆகணும், இல்லைனா நம்ம வெயிலில் போனால் நம்ம இறந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படியே கட் பண்ணி நம்மளுக்கு வந்து மிக்க காமிப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா அங்கங்கே ஒழிஞ்சு வந்து நிற்பான். இப்போ கரெக்டாக வந்து பூமோட அப்பாவும் அம்மாவும் வந்து அவனை பார்த்துட்டு, நீ ஒழுங்காக பத்திரமா இரு, நீ வந்து ஹியூமன் சிட்டிக்கு போகும்போது சொல்லு, எல்லா போலீஸ்காரங்களும் தேடிட்டு இருக்காங்க வேம்பயர் வேர்ல்டில், அவங்கள ரொம்ப சேஃபாக இருக்க சொல்லு, அங்கேயும் வந்து தேடுறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக அப்போ அந்த போலீஸ் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணோன்னே, இங்கே என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னும் போது உடனே வந்து பூமோட அம்மா சொல்லுவாங்க, நாங்கள் எங்கே வேணால் என்ன வேணால் பண்ணுவோம், உங்களுக்கு தெரியாதா நம்ம நாட்டில் வந்து குழந்தைங்க இது பண்ணிக்கக்கூடாது, பெற்றுக்கக்கூடாது அப்படின்னும் போது, அதுக்கு எங்களால் முடிஞ்சிருந்தால் எங்கள் வீடு ஃபுல்லாக குழந்தைங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க ஹனி நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு அவங்க உள்ளே போயிடுவாங்க. அந்த போலீஸ்காரங்க வந்து இவங்க உள்ளே போயிட்டு சும்மாவாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வந்து அவர் போயிட்டு உடனே மிக் வந்து தனியாக உட்காந்து அழுதுகிட்டே இருப்பான். பசிக்குது, சாப்பிட கூட ஒன்றும் இல்லை, அந்த ப்ரெட்டை கிடைக்கும்போது ப்ரெட்டை கூட கடிக்கவே முடியாது அவனால். அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணி வந்து ஹியூமன் வேர்ல்டை காமிப்பாங்க. அங்கே வந்து பூ வந்து வீட்டுக்கு வந்துடுவான். அவன் ஃப்ரெண்டு தான் கூட்டு வந்து இதான் மச்சான் அவன் வீடு அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. எங்கடா வேலை செய்யணும், உனக்கு இது கூட நீ அவங்க நீ வேலையை விட்டுட்டடா, அவன் கூட தான் வேலை செஞ்சுட்டு இருந்த, அவன் இந்தமாரி பண்ணவனு சீட் பண்ணணும், நீ வேலையை விட்டுட்டடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பான். கரெக்டாக வந்து அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் ஒரு லேடி வருவாங்க, வந்து தம்பி நீ இன்னும் 3 நாளில் வீடு காலி பண்ணுறேன்னு சொன்னி, எப்போ காலி பண்ணி தரப்போகிறேன், நான் இன்னொருத்தவங்க கிட்ட அட்வான்ஸ்லாம் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஃப்ரெண்டு உடனே வீடை கூடவாடா காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டு, ஏன்டா இதுமாரி பண்ணுற அப்படின்னு நம்ம கேட்பேன். சரி விட்றா மச்சா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சரி ஓகே நீ ரெஸ்ட் எடுறா நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து கிளம்பிட்ட உடனே வந்து அதை கட் பண்ணி வந்து ஜென்னையும் ரென்னையும் காமிப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அவங்க வீட்டில் வந்து ஒரு ஆன்ட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இவங்க 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவனுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களோட பழைய பேரை வச்சு கூப்பிடுவாங்க. கூட்டோடனே இவன் என்ன சொல்லுவான்னா, இதுமாரி வந்து நாங்கள் வந்து ஒரு ஆஸ்ட்ராலஜரை பார்த்தவங்க வந்து பேர் மாற்ற சொல்லியிருக்காங்க, அதான் எங்களுக்கு நல்லது அப்படின்னும் போது, யார் அந்த ஆஸ்ட்ராலஜி என்ன இதுக்கு அப்புறமே ஆன்லைனில் பார்த்தா, சரி சொல்லுங்கள் நானும் பார்க்குறேன் அப்படின்னு. இல்லை எங்களுக்கு அவங்க ஐடி சரியான ஞாபகம் இல்லை, என்ன பேர் வைக்க சொல்லியிருக்காங்கன்னா, இவன் பேர் வந்து ஜென்னு, என் பேர் வந்து ரென்னு அப்படி சொல்லிட்டு சொல்லுவான். சொன்னோன்னே அந்த ஆண்டி வந்து என்னது ஜென்னு ரென்னு, ஆமாம் அப்படியே கூப்பிடுவாங்க. சரி ஓகே உங்கள் பேர் ஜென்னு, உங்கள் பேர் ரென்னு, உங்கள் பேர் ஜென்னு, உங்கள் பேர் ரென்னு அப்படி சொல்லிட்டு அந்த ஆண்டி வரையும் காமெடி பண்ணி சரி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்லிட்டு ஜென்னையும் ரென்னையும் அமுச்சு வச்சுட்டு அவங்க 2 பேரும் பேரை மறுபடியும் சொல்லி பார்த்துருப்பாங்க. ஜென்னு ரென்னு அப்படி சொல்லிட்டு அதை கட் பண்ணி அப்படியே நம்மளுக்கு வந்து பார் காமிப்பாங்க. நம்ம ஹீரோ இருக்கார்ல, அதை நம்ம செகண்ட் மெயிலிட்டு அவர் வந்து பாரில் உட்காந்து எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் இது ரெடி பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அவர் உட்காந்து ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பார். அப்படியே வருவான்ல நம்ம ஹீரோ பேர் வந்து பேட்ரிக். அங்கே வந்து பாரில் பாடிட்டு இருப்பார்ல அந்த பையன் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுவான். அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை, அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். அவ்வளோ ஒரு நாள் தான்டா பார்த்தா, அதுக்குள்ளேயே விட ஆமாம் நான் அவளை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், நீ ஆளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவான். அவள் உனக்குன்னு இருந்தால் கன்ஃபார்ம் நீ இவளை பாப்படா, கவலைப்படாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நம்மளுக்கு அங்கேயே அந்த சீனை முடிச்சுட்டு அப்படியே வந்து மறுநாள் மார்னிங் காமிப்பாங்க. ஜோலியும் பூமோ வந்து ஜென்னியும் ரேனியும் பார்க்க வந்தோடனே ஃபஸ்ட்டு அந்த ஆண்டி கிட்ட தான் கேட்பாங்க,
கேட்பாங்க, இதுமாரி நாங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை, இல்லை அவங்களுக்கு இப்போ தான் ஆக்சிடென்ட் ஆச்சு, யார் நீங்கள், உங்களை பார்த்ததே இல்லை, நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. இவங்க உடனே என்ன நினச்சிருப்பாங்க, யாரோ ஏமாத்துறவங்க தான் வந்து ஏமாற்ற போகிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. நினச்சிட்டு கத்திட்டே இருப்பாங்க. உடனே வந்து ஜென்னும் ரென்னும் கீழே இறங்கி வந்துட்டு இவங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஆன்ட்டி கிட்ட கொடுத்து, சாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு எனக்கு தெரியாது, சரி நீங்கள் போயிட்டு இருங்க, நான் போயிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ஆன்ட்டி வந்து போயிடுவாங்க. இவங்களும் வந்து உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு, சரி ஓகே அவங்கவுங்க இதுவை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. எங்களுக்கு வந்து இனிமேல் தாய் டேஷர் ஷாப் இருக்குது, நான் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன், பேரண்ட்ஸில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவன் தான் சொல்லுவான், எனக்கு ஒரு வேலையும் இல்லை வீடும் இல்லை, எல்லாமே போச்சுடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பான். சரி ஓகே ஃபீல் பண்ணாதடா அப்படின்னு நம்ம சொல்லி, சரி சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும்டா, சரி ஓகேடா மச்சான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து விளையாடிட்டே இருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு கட் பண்ணி வந்து வேம்பயர் சிட்டியை காமிப்பாங்க. அங்கே வந்து இவங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்து ஒரு மீட்டிங் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த ஜென்ரலோட ரூல்ஸ் வந்து சுத்தமாக தாங்கவே முடியல, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த கவர்னர் வந்து வெளியே போயிருக்காங்க, அதனால் இவர் ரொம்ப ஆடிட்டே இருக்கான், இவனை ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, இல்லை நம்ம வந்து இவனுக்கு அகெயின்ஸ்டாக இருக்க எல்லா வேம்பரையும் வந்து ஒன்றா சேர்க்கணும், ஒன்றா சேர்த்து இவனை வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம கூட வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம் நம்ம தான் போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லோரும் பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம இதை பண்ணுறோம், ஜென்ரல் வந்தோடனே இவனோட ஃபஸ்ட்டு இவனோட அந்த பவரை வந்து இவங்ககிட்ட வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஹியூமன் வேர்ல்டு காமிப்பாங்க. பூம் வந்து அவங்க வீட்டு மாடியிலேருந்து இறங்கி வருவான். ஃப்ரெண்டு வந்துட்டு, இல்லடா மச்சான் வேலை ஏதாவது பார்த்தியா, வீடு ஏதாவது பார்த்தியா அப்படின்னுவான். இல்லடா மச்சான் ஒன்று எதுவும் பார்க்கல அப்படின்னு சொல்லுவான். எங்கள் வீட்டில் கூட கூப்பிட்டு போய் வச்சுப்பேன்டா, ஆனால் எங்கள் வீட்டில் ஒரே ரூம் தாண்டா இருக்குது, அம்மா வேறு கூட இருக்காங்க, அதாண்டா மச்சான் அப்படின்னா, இருக்கட்டும்டா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பூம் சொல்லுவேன். இந்தாடா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். கரெக்டாக இவனை பேசிகிட்டே இருக்கும்போது இவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அதாவது வந்து பியூர் இருக்கான்ல, அதாவது இவனோட ஹியூமன் பாடி, அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வருவான். அவன் வந்துட்டு இவங்ககிட்ட வந்து அப்படியே க்ளோஸாக உட்காந்துட்டு அவங்ககிட்ட, சாரிடா நான் அவனை மன்னிச்சிட்டேன்டா, இருக்கட்டும்டா பரவாயில்லடா அப்படின்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் பேசுவாங்க. இவனுக்கு காண்டா வந்து, எவன்டா நீ எதுக்குடா வந்து இதுமாரி பண்ணுற அப்படின்ட்டு, நீ நினைக்கிற மாதிரி நான் பியூர்லாம் கிடையாது, என் பேர் பூமை, நீ கிளம்புடா அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லுவான். சொன்னோன்னே நம்ம கரெக்டான அட்ரஸுக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை கைப்பிடிச்சு அவன் மாடிக்கு போயிடுவான். அப்புறம் இவன் யோசிச்சு வெளியே போயிடுவான். அப்புறம் என் ஃப்ரெண்ட் விட்டு, என்னடா பூமுன்ற பியூர்ன்ற என்னடா பண்ணிட்டேன், என்னடா மச்சான் நான் ஆஸ்ட்ராலஜியில் பார்த்தேன், பேர் மொத்தமாக பேர்லாம் மாற்றிடலான்னு நினைக்கிறேன், இதோட பூன்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். சொன்னோன்னே சரி மச்சான் இதுவும் கரெக்ட் தான், சரி ஓகே பழைய பியூர் போய் தொலைகிறான், புது பிம் வாடா மச்சான் அப்படி சொல்லிட்டு இவனை கட்டி பிடிச்சிட்டு காங்கிராஸ்லாம் பண்ணுவான். அப்படியே கட் பண்ணி நம்மளுக்கு வந்து அந்த கேக் ஷாப்பை காமிப்பாங்க. அதை சென்னு ரானு ஜோலிலாம் வந்து புதுசாக வந்து அந்த இது பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோஸ் போடலாம் ரிவ்யூ பண்ணி அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க 3 பேரும் சேர்ந்து இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த தாய் ஃபுட்டெல்லாம் பற்றி எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி டேஸ்ட் பண்ணிலாம் பார்த்துட்டு ஜாலியாக 3 பேரும் வந்து அப்படியே ஜாலியாக சாப்பிட்டுட்டே வந்து எல்லாத்தையும் வந்து லைவில் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து பூம் வந்து வீட்டில் உட்காந்து ஃபோனில் பார்த்துட்டே இருப்பான். பார்த்துட்டே இருக்கும்போது வந்து யோசிப்பான், நம்மளுக்கு வந்து இன்னும் சரியான வீடும் இல்லை, ஜாபும் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சு, சரி ஓகே இவங்களாவது ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். யோசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்துடுவான். வந்துட்டு, நீ வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கான்னு நினைக்கிறேன், நீ வந்து என்னை கட்டி பிடிச்சிக்கோவா அப்படி சொல்லிட்டு கையை நீட்டிகிட்டே வருவா. என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கோவா, கிஸ் பண்ணுவா, எல்லாமே சரியாக போயிடும், வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே கையை நீட்டினே வருவான். செம்ம காண்டாயிட்டு அந்த வேம்பைஸ்க்குலாம் அந்த 2 பல்லு வரும்ல, அந்த பல்லு வச்சு சொல்லிட்டு இவனை அப்படியே பயமுத்துவான். ஐயோ நான் தப்பான வீட்டுக்கு வந்துட்டேன், நீ பியூர் இல்லை, நீ பூம் தான், வேறு யாரோ நினச்சி வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே தெரிச்சு ஓடுருவான். இவனை பார்த்தோன்னே இவனை வந்து ஃபஸ்ட்டு ஏமாற்றி இவனை வேம்பயர் ஆக்கினால அவனை தான் ஞாபகம் வரும். அவன் வந்து இவனை வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி வந்து இவனை வந்து இது பண்ணி அப்படியே கடிச்சு அவனை இது பண்ணுவான்ல வேம்பரை மொத்தம். அதை யோசித்து பார்த்துட்டு செம்ம டென்ஷனாக வந்து நடந்து வந்துகிட்டே இருப்பான். மறுநாள் வந்து காலைல நடந்து வேலை ஏதாவது பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து பேட்ரிக்கை வந்து இடிச்சுமா. இப்போ தான் வந்து 2 ஹீரோவை மீட் பண்ணிக்கிறாங்க. இடித்தவொடனே அவனோட கையில் வச்சுருந்த காஃபி வந்து கீழே கொட்டிக்கோடனே அவன் என்ன பண்ணுவான்னா, அவங்ககிட்ட இருக்க ஒரு காஃபி எடுத்து கொடுக்கணும். இல்லை வேண்டாம், நீங்கள் வந்து வேறு யாருக்காவது வாங்கிட்டு போவீங்க, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இல்லை நான் ஒருத்தன் தான் இருக்கேன், ஆனால் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க, அதனால தான் இன்னொன்று எடுத்துகிட்டு நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துட்டு போயிடுவான். இவனும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் க்ராஸ் பண்ணி போயிடுவாங்க. போனோடனே இவன் என்ன பண்ணுவான், அப்படியே அந்த சீனை கட் பண்ணி டஷர் ஷாப்பை காமிப்பாங்க. அங்கே வந்து ரென்னோ உட்காந்துட்டு இருப்பானுங்க. அப்போ அந்த ஆண்டி வந்து இவங்ககிட்ட செம எக்ஸைட்மெண்ட்டாக பேசிட்டு, சரி ஆண்டி நாங்கள் போயிட்டு வரோம், இனிமேல் உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம். இவங்கனே சரி ஜாலி நம்ம டஷர் ஷாப் ஓப்பன் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சோன்னு நம்ம 2 பேருக்கு கல்யாணம் ஆக போதில்லைன்னு சொல்லிட்டு ஜென் வந்து ரென்னை கிண்டல் பண்ணுவான். சும்மா இதுக்கிட்ட அது மாதிரிலாம் பேசியிருக்கா அப்படி சொல்லிட்டு இவன் வந்து கடுப்பாகி எழுந்து போயிடுவான். அப்படியே நம்மளுக்கு அதை கட் பண்ணி அப்படியே வந்து பூமை காமிப்பாங்க. அவன் வந்து அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம், அதை அவனை ஏமாத்தினால வேம்பயர்
ஏமாத்துறானா அவனை தேடி வருவான், அவனை என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வருவான். அந்த வீட்டில் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வருவான். அவன் வந்து கிஸ் பண்ணது, அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னது எல்லாமே வந்து இவனுக்கு ஞாபகம் வரும். அவங்ககிட்ட எப்படிலாம் பேசினான் அப்படின்ற மாதிரிலாம் ஞாபகம் வரும். கரெக்டாக அவன் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் போது அவனை மாதிரியே ஒருத்தன் வந்து நிற்பான். நீ வந்து இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரை சொல்லி கேட்பான். நான் அவன் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இல்லை இங்கே எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவன் சொல்லுவான். சொன்னோன்னா வந்து அவனோட ஒய்ஃபோ கேர்ள் ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. வந்துட்டு இதுமாரி அவங்க என்னோட பிரதர் தான், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் காமிப்பான். இதுமாரி அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீங்கள் யார் அப்படின்னும் போது என் பேர் வந்து பூம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீங்கள் தான் பூமா, அவன் வந்து உங்ககிட்ட சாரி சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தான், உங்களுக்காக ஒன்று விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா மாதிரி எடுத்து வந்து கொடுப்பாங்க. இது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து கிளம்பிடுவான். அவனும் வந்து அவன் என்ன சொல்லுவான், என் அண்ணன் பண்ணது தப்பு தான், ஐம் சாரி அப்படின்ற மாதிரி வந்து அவனும் வந்து சாரி கேட்பான். அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தியிருந்தானா. சரி ஓகே சொல்லிட்டு பூம் அப்படியே அவன் வீட்டுக்கு போயிட்டு இல்லை என்னதான் இருக்குது சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்பான். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவனுக்கு பழைய விஷயம் எல்லாமே ஞாபகம் வரும். இவன் வந்து அவனை எவ்வளோ லவ் பண்ணான், அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணது, இவன் வந்து அவனை கிஸ் பண்ணது, அவனுக்காக வந்து இவன் வந்து அந்த செயினை கொடுப்பான். இதுமாரி வந்து என்னோடய பார்ட்னருக்கு வந்து எங்கள் அம்மா இந்த செயினை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த செயினை வந்து அவனுக்காக கொடுப்பான். அந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப கில்ட்டாக எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவான். என்ன நீ இப்படி ஏமாற்றிட்டியே அப்படின்ற மாதிரி வந்து அவன் ஃபீல் பண்ணுவான். ஃபீல் பண்ணிட்டு யோசித்து அப்படியே வந்து உட்காந்துட்டே இருப்பான். அது கூட வந்து ஒரு பேப்பர் ஒன்று இருக்கும். அந்த பேப்பரில் வந்து இந்த செயினுக்கு கரெக்டான ஆள் நான் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து எழுதியிருக்கோம். அதை பார்த்துட்டு அவன் வந்து அப்படியே மூடி வச்சுருவான். மூடி வச்சுட்டு நம்மளுக்கு அப்படியே கட் பண்ணி வந்து பார் காமிப்பாங்க. அந்த பாரில் வந்து பேட்ரிக் வந்து உக்காந்துட்டே இருப்பான். அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து அவங்ககிட்ட வந்து இந்த பார் ஓனர் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார், பொண்ணுங்க வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுவார் அப்படி மாதிரி கொஞ்சம் ஃப்ளர்ட்டியாக பேச ஆரம்பிப்பாள். கரெக்டாக அப்போ என்ன பண்ணுவான், அந்த பையன் பாட்டு பாடுவான்ல, அந்த பையன் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஆனால் வந்து என்ன பண்ணுறது, அவருக்கு பக்கத்துலேயே ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மடி மேலே ஏறி உட்காந்து கொஞ்சம் வந்து அவனை செட்யூஸ் பண்ணுற மாதிரி பேசுவான். அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போய் இந்த பொண்ணு பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகிட்டு போயிடுவாள். அப்புறம் பேட்ரிக் என்ன பண்ணுவான், அவனை கிஸ் பண்ண வருவான். டிடி ஏன்டா அட்மிட் பண்ணுற, நிறுத்துற சொல்லிட்டு கீழே இறங்கி உட்காந்துட்டு அவங்ககிட்ட சொல்ல அனுப்புவான். அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படின்னுவான். எங்கடா பார்த்த அப்படின்னா, ஃபோனில் பார்த்தேன் நான், அவள் வந்து ஒரு ரிவ்யூவர், நான் வந்து தாய் டெசர்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பான். என்ன பண்ணுவான், ஏதாவது பணித்தொல்லை நான் போகிறேன்னு சொல்லிட்டு பேட்ரிக் விழுந்து போயிடுவான். இவன் போயிட்டு வந்து பாரில் வந்து சேரில் போய்ட்டு உக்காந்துட்டுருப்பான். அப்போ கரெக்டாக வந்து பூம் வந்து என்ன பண்ணுவான், ஃபுல்லாக குடிச்சிட்டு தான் வருவான். அங்கேயும் வந்து ட்ரிங்க் ஆர்டர் பண்ணி குடிப்பான். குடிச்சிட்டு ஐயோ 15 நாள் ஆக போதே, எனக்கு பிளட்டு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து கத்திகிட்டே இருப்பான். ப்ளீஸ் எனக்கு பிளட்டு கொடுங்கன்னு வந்திருக்கு. அங்கே இருக்க கஸ்டமர் கிட்டலாம் வந்து கத்திகிட்டே இருப்பான். உடனே என்ன பண்ணுவான், சரி வா நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ரிக் வந்து கூப்பிட்டு போவேன். நீ எனக்கு பிளட்டு தரீனா, உன் பிளட்டை குடிக்கலாமா சொல்லிட்டு அப்படியே உன்னை போய் கடிக்கிறதோடு இந்த எபிசோட் முடியும். தேங்க்யூ கைஸ்.